சாஃப்ட் அண்ட் ஷைனி ஹேர் பேக் சீரீஸோட பார்ட் 2 வீடியோ பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹேர் பேக்கோட மெயின் இன்க்ரீடியண்ட் ஒரு முட்டை. என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு முட்டை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து முட்டையோட எல்லோ யூஸ் பண்ணாமல் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலி எல்லோவோட சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் கொஞ்சம் வந்து ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முட்டை எல்லோவோட சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்மெல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து பாதியாக குறையும். ரா ஸ்மெல் இருக்காது, பட் ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அளவு பீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த தேங்காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் நல்லா ஆட் பண்ணி பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் வைட்டமின் இ கேப்சூல் இல்லை அப்படின்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஆயிலும் பாலும் மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஆயில் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த ஹேர் பேக்குக்கு. இப்போ என்னோடய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நார்மலாக இருக்குது. அதனால் நான் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப வெட் பண்ணிடக்கூடாது ஹேரை. லைட்டாக வந்து தண்ணி, பியோர் பிளெயின் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டாப் டு பாட்டம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் பார்ட்டாக எடுத்து இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக ஸ்மெல் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ரூம்லேயும் ஸ்மெல் இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாத்ரூம்லேயும் ஸ்மெல் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோ யோக் யூஸ் பண்ணுறோம்ல. ஆனால் அதோட ரிசல்ட் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 டேக்கு தான் அந்த ஸ்மெல் இருக்கும். ஹேரில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு ஒரு கிளிப் மட்டும் பண்ணிக்கிறேன், கொண்டை எதுவும் போடாமல். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு முக்கியமான டிப் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேனில் வந்து நிற்க வேண்டாம். ஒரு 1 hour கழித்து குளிச்சுட்டேன். குளித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்த உடனே இப்படி தான் இருந்துச்சு, ஷைனிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான இந்த ஹேர் பேக்கில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஹேர் ரொம்ப பவுன்ஸியாக தெரியும் உங்களுக்கு. பார்க்கும்போதே ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு இந்த ஹேர் பேக்கில் முட்டை யூஸ் பண்ணும்போது. ஷைனிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஹேர் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். பட் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்கனாலும் அந்த பவுன்சினஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட்னஸும் பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஷைனிங் வந்து அப்படியே இருக்கும். இது நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ட்வைஸ் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால சும்மா பின்னல் மட்டும் போட்டுக்கிட்டேன், கையிலேயே வாரிட்டு. நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே டியூன்.